தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஈரோட்டில் இன்று நடைபெறும் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்கும் விஜயை காண்பதற்காக பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் ஆலை கடலென திரண்டு வருகின்றனர். இதுகுறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் சுதன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சுதன், விஜயின் வருகையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் தற்போது விஜயமங்கலத்தில் செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள், அதே நேரத்தில் பொதுமக்கள் எவ்வளவு பேர் வருகின்றிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, கள நிலவரத்தை விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சரவணன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டம் தற்போது ஈரோட்டில் நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இங்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே ஏராளமான தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் இங்கு அவர் மக்கள் சந்திப்பு திடலுக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த காலத்தில், அதாவது கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் ஏற்பட்ட மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நிகழ்ந்த அந்த துயர சம்பவம் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக கட்சி சார்பிலும் காவல்துறை சார்பிலும் பல்வேறு முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சி சார்பில் இங்கு சுமார் 16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட திடலில் இந்த பரப்புரை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பொதுமக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் முந்தி அடித்துக் கொண்டு முன்னேறாமல் இருக்கும் வகையில் பல்வேறு பாக்ஸுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 72 பாக்ஸுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு பாக்ஸிலும் அதிகபட்சமாக 500 நபர்கள் வரை நின்று விஜயை காணும் வகையில் பிரத்யேக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொலைவில் இருக்கக்கூடிய நபர்கள் விஜயை அருகிலிருந்து பார்ப்பது போல 6 இடங்களில் LED திரைகளும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு மட்டுமல்லாது அனைத்து பாக்ஸுகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த கால கூட்டங்களில் தடுப்புகளின் மீது ஏறிக்கொண்டு தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் சென்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் காரணமாக இந்த கூட்டத்தில் அதுபோன்று எந்த ஒரு சம்பவமும் நிகழக்கூடாது என்பதன் காரணமாக அனைத்து பாக்ஸுகளை சுற்றிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த திடலுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து நுழைவுவாயில் பகுதிகளிலும் ஏராளமான போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நுழைவுவாயில் தொண்டர்கள் வரும்போதே அவர்களுக்கு எந்த பாக்ஸில் அவர்கள் செல்ல வேண்டும், இதுவரை எவ்வளவு பாக்ஸுகளில் மக்கள் நிரம்பி இருக்கிறார்கள், அவர்கள் அடுத்து வரக்கூடிய பொதுமக்கள் எந்த பாக்ஸிற்கு செல்ல வேண்டும் என்கிற தகவல்களை நுழைவு வாயிலேயே அந்த தொண்டர்களுக்கு அறிவிக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்போடு அவர்கள் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு வழிமுறையும் இங்கு பின்பற்றப்பட்டு வருகிறது. இங்கு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் இங்க இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தையும் ஒலிபெருக்கி வாயிலாக பகிர்ந்து தொண்டர்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அவர்கள் அந்த காலியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் திடலுக்குள் வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் வாட்டர் பாட்டில்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் திடலின் 2 பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கும் வகையில் தண்ணீர் தொட்டிகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதேனும் மருத்துவ சேவை தேவைப்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ சேவை வழங்கும் வகையில் இங்கு திடலின் 2 புறங்களிலும் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் 72 மருத்துவர்கள் 120 செவிலியர்கள் கொண்ட மருத்துவர்கள் குழுக்கள் இங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஏராளமான ஆம்புலன்ஸுகளும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல 3 தீயணைப்பு வாகனங்களும் இங்கு திடலை சுற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரிகளும் இங்கேயே முகாமிட்டு இருந்து இங்கு கூட்டத்திற்கு வரக்கூடிய தொண்டர்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அதே போல இங்கு ஈரோடு கோவை தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள பகுதியில் இந்த பரப்புரை கூட்டம் நடைபெறுவதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் எந்தவித போக்குவரத்து இடையூறும் ஏற்படக்கூடாது என்ப கருத்தில் கொண்டு இங்கு நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியிலும் கூட ஏராளமான போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சாலையில் வரக்கூடிய வாகன ஓட்டிகள், அந்த திடலுக்கு வரக்கூடிய நபர்களை இங்கிருந்து 2 சக்கர வாகன நிறுத்தம் எந்த பகுதியில் இருக்கிறது, 4 சக்கர வாகனங்கள் எந்த பகுதியில் இருக்கிறது என அவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை இங்கிருந்து அந்த பகுதிக்கு அவர்களை அனுப்பி வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். கடந்த கால நிகழ்வுகள் ஏதும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிக்கும் வகையில் ஒரு விரிவான ஏற்பாடு செய்து அதற்கான பணிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த திடலை பொறுத்தவரை முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றே கூறலாம். அந்த அளவிற்கு ஒரு முன்னேற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த ஒவ்வொரு பாக்ஸுகளையும் கண்காணிக்கும் வகையில் 40 இடங்களில் CCTV கேமராக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து காட்சிகளையும் ஒரு இடத்தில் இருந்து காவல்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். அங்கு அவர்களுக்கு ஏதேனும் ஒரு அடிப்படை தேவை ஏற்பட்டால் உடனடியாக அதை நிவர்த்தி செய்வதற்கான வசதிகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் இங்கு அதிகாலை முதலே வருகை தந்து திடலுக்குள் காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும், காவல்துறையினுடைய நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுங்கள் என இங்கு இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளும் ஒலிபெருக்கி வாயிலாக தொடர்ந்து அறிவுறுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். அதேபோல் விஜய் வருவதற்கு இன்னும் நேரம் இருப்பதன் காரணமாக அனைவரும் இங்கு வெயிலில் நின்று சிரமப்பட வேண்டாம், அந்தந்த பாக்ஸுகளிலேயே அமருங்கள், விஜய் வரும் நேரத்தில் அனைவரும் எழுந்து கொள்ளலாம் என அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. எனவே இங்கு வரக்கூடிய நபர்கள்
விஜயை காண வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் யாரும் முந்தியடிக்க வேண்டாம். அதற்காக ஆங்காங்கே எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தை அமைதியான முறையில் சுமூகமாக நடத்தி முடிவதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் தாவேகா தொண்டர்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து ஒலிபெருக்கி வாயிலாக கேட்டுக்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர் ஈரோட்டிற்கு வருகை தரக்கூடிய நிலையில் அவர் இந்த ஈரோட்டு மாவட்டம் பிரச்சனைகள் குறித்து என்ன பேசப் போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இங்கு வரக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் இருந்து வருகிறது. குறிப்பாக இதுவரை அவர் தனது மக்கள் பரப்புரை பயணத்தை துவங்கியது முதல் அவர் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீண்ட கால பிரச்சனைகள் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து அவர் அவருடைய பரப்புரையின் போது தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் கரூரில் நிகழ்ந்த துயர சம்பவத்திற்கு பிறகு இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு திறந்தவெளி மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் இன்று பங்கேற்று அவர் தனது பரப்புரையை பேச இருக்கிறார். இதன் காரணமாக அந்த கரூர் சம்பவத்தின் சம்பந்தமாக எதனும் இங்கே உரையாற்றுவாரா, எதிர்வரக்கூடிய தேர்தலை நோக்கி அவருடைய பரப்புரை எந்த அளவிற்கு இருக்கும், அது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதை முன்னிறுத்தி அவர் பேச இருக்கிறார் என்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு ஏராளமான தொண்டர்கள் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய தொண்டர்களில் வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள் உள்ளிட்டவற்றை இங்கு யாரும் அழைத்து வர வேண்டாம் எனவும் ஏற்கனவே கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி யாரேனும் வயது முதிர்ந்தவர்கள் இங்கு வருகை தந்தால் அவர்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தல்களை வழங்கி அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய நிலையும் இங்கே நீடித்த வண்ணம் இருக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக இங்கு தொட்டிகள் ஏதேனும் காலியானால் உடனடியாக அந்த தொட்டிகளில் தண்ணீரை நிரப்புவதற்கான ஏற்பாடுகளிலும் இங்கு இருக்கக்கூடிய தொண்டர் படையினர் செய்து வருகிறார்கள். காவல்துறை தரப்பில் ஒரு புறம் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் மறுபுறம் தாவேகாவில் இருந்து தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொண்டர் பணியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் இங்கு அதற்கான பிரத்யேக சீருடைகள் அணிந்து அவர்கள் இங்கு வரக்கூடிய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்டவற்றை அவர்கள் செய்த வண்ணம் இருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த திடலுக்கு இரண்டு புறமும் 20 இடங்களில் பொதுமக்களுக்கு வசதியாக தற்காலிக கழிப்பறை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 16 ஏக்கர் பரப்பளவில் இந்த திடல் அமைக்கப்பட்டு இங்கு இந்த பொதுக்கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கு வரக்கூடிய தொண்டர்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக இதன் அருகாமையிலேயே சுமார் 60 ஏக்கர் பரப்பளவில் பிரத்யேக இடம் தயார் செய்யப்பட்டு இருசக்கர வாகனங்கள் தனியாக நிறுத்துவதற்கும் 4 சக்கர வாகனங்கள் தனியாக நிறுத்துவதற்குமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று மக்களை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து கோவை வருகை தந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக இங்கு மாநாட்டு திடலை வந்தடைய இருக்கிறார். ஏற்கனவே அவர் வரக்கூடிய வாகனங்களை பின்தொடர்ந்து யாரும் வரவேண்டாம் என கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதேபோல் கடந்த காலங்களில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த மின் கம்பிகள் மற்றும் அந்த கட்டவுட்டுகள் மீது யாரும் ஏறக்கூடாது என அவர்களுக்கு திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய திடலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கட்டவுட்டுகள் மீது யாரும் ஏறாத வகையில் இரும்பு தகடுகள் கொண்டு முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர்களும் கூட இங்க இருக்கக்கூடிய பிரமாண்ட கட்டவுட்டை சுற்றி பேரிகேடுகள் அமைத்து அங்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதுவரை விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது என்பதில் காவல்துறையினர் கவனமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரவணன். தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடமான ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்திலிருந்து களத்திலிருந்து நேரலையில் அங்கு செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள், பொதுமக்கள் வருகை, விஜய் என்ன பேசவிருக்கிறார், பொதுமக்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நேரலையில் விரிவாக பிரத்யேக காட்சியுடன் விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சுதன்.